வாங்க மாமா. ரொம்ப சந்தோஷம். என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம உங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த வீட்டுல வச்சிருக்கோ இல்லையோ? சம்மந்தி மாமா. வாங்க மாமா. கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் உங்க பேரன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரணும். இப்படியா லேட்டா வருது? என்னம்மா பண்றது, வயசாயிடுத்து, உடம்பு கேக்குறதோ. உங்களை பாக்கறதுக்கு புதுசா இருக்கு. பொண்ணாத்துக்காரர் தானே? ஆமா. அதானே பார்த்தேன். இந்த கல்யாணத்துல பொண்ணுக்கு அப்புறம் நீங்க தான் அழகா இருக்கீங்க. ஆமா, பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் பொண்ணுக்கு அத்தங்கா. அத்தங்கா? நான் அத்தா. அத்தா அத்தங்கா அத்தங்கா அத்தா. ஐயோ ரைமிங். ஏண்டா தண்டம், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க கார்த்தி மணல்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இதோ வந்துட்டேன் மாமா, சீக்கிரம் வா. வர டேய் அசமஞ்சம், வந்துட்டான் கறி. ரொம்ப நாளையா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன சின்ன பொண்ணுகிட்ட பள்ளிப்பு அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு அவாவா தவிச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன அட்டடிச்சிட்டு இருக்கிய? மாமி உன்னை தண்டம் சொல்றது சரியா தண்டா இருக்கு. ஓ ஜோலியா பாருப்பா. மாப்பிள்ளையோட மாமா கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்ல. அவ உங்ககிட்ட கேட்டாளா? என்னோட ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் அவ கேட்டாளா? ஏன் தேவையில்லாம வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க? நன்னா 4 சட்டி பழைய எரிச்சு கொண்டு தின்னுட்டு மூஞ்சி நன்னா வீங்கி போய் தெரியுது. போ ஜோலியா பாரு போ. சகுனம் சரி. செக்குல கேட்ட வளர்ந்துருக்கான். அவ அத்தானா நான் அத்தி பெட்டா. இன்னும் சின்ன பொண்ணு பேசிட்டு போய் வேலையை பாருங்க. வாங்க வாங்க. பார்த்து போடி எருமை. எங்க ஆத்து மாமி அப்பப்ப வர சுனாமி. மாமா செம்பெடுங்கோ. இந்தடா தேங்க. இது இல்ல மாமா, செம்பெடுங்கோ. என்னது? செம்பு. இந்த மணி. மணி இல்ல மாமா, செம்பெடுங்கோ. என்னது? ஏடா இதெல்லாம் முதல்ல சொல்லப்படாதா? அபிஷு கேக்க கூட தெரியறதா பாரு. கத்தி கத்தி பிராணம் போயிருக்கு. காது கேட்காது, போய் வேலையை பாருங்க. நாழி ஆயிடுத்து, பொண்ணு அழிச்சுண்டு வாங்கோ. ஒரு இன்ச் அசையப்படாது. அத்தை கேப்பா இத்த கேப்பா, அத்தை தரேன்பா இத்த தரேன்பா. நகரவே படாது. மணலை கயிறா திரிக்கிறேன்பா, மலையை நகர்த்தி வைக்கிறேன்பா, வானவில்ல தோரணம் கட்டுறேன்பா. காதலே வாங்கப்படாது. ஏனுகள் என்னடா கேட்குறேன்மோ கண்ணை சிமிட்டு உட்காந்துருக்க? கேட்க மாட்டியா? நானே சொல்கிறேன், நாமெல்லாம் மாப்பிள்ளையாத்துக்காரன். ம் நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிங்கம்டா. அதான் தெரியும். டாய் உன்னை இங்கே யாரும் வெத்தலை பாக்கு வச்சு அடிச்சால? இருமடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? சின்ன பையனா லட்சணமா வெளியே போய் கோலி அடுப்போம். இந்த அவுட்டான பேட்ஸ்மேன் யாரை பார்த்துற அவுட்டான பேட்ஸ்மேன் ஓங்கி அரைஞ்சானா கொட்டாய் விட்டுருவோம் தெரியுமா? நான்லாம் எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன்டா. இப்பவும் நின்று விளையாண்டானா ஒரே பால்ல ஆஃப் செஞ்சுரி ஃபுல் செஞ்சுரி அடிப்பேன்டா. வர மயிர் நிப்பின் வாழ கவரிமானார் உயிர் நிப்பர் மானம் வரினார். என்ன வந்தே மண்ணாந்தேட்ட நிக்கிறேள்? அழைக்க வேண்டாமா? தொண்டை கட்ட கொடுத்தா? என்ன நிக்கிற? நான் சொல்லி கொடுத்த மாதிரி கூப்பிடு. வெக்கப்படாம கூப்பிடு குழந்தை. கார்த்திக், நலுங்கு வச்சிருக்கோம் வாங்க. என்னது கார்த்திக்னு ஆம்பளை என்ன தலையில் அடிச்ச மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்டே? வேற அதாவது கூப்பிடும்போது அப்படியே பாசம் பொங்கி வாய் வழி அப்படியே குற்றால அருவி மாதிரி கொட்டணும். அப்படி கூப்பிடு. அந்த காலத்துல பாக்குறதுக்கே கூச்சப்படுவா. இந்த காலத்துல என்னன்னா ஒரே போன்லயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறா. அந்த காலத்துல முகத்தை பார்க்க கஷ்டப்பட்டு தான் 10-15 ஆகும். நீ கூப்பிடு. அத்தான். என்னது அத்தான் பொத்தான்ண்டே? வேற வேற வேர்டு, வேற ட்ரெண்ட், வேற மாடுலேஷன், இதெல்லாத்தையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி கூப்பிடு. சுவாமி. 1950 எங்க ஊர் டென்ட் கோட்டாயில பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்த மாதிரி இருக்கு. சாமி பூதோன்ட்டு ஏன் சம்சாரமெல்லாம் என்ன எப்படி அழைப்பாது? ஒரு தரம் கூப்பிடு பாப்பா. டேய், ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கா
நாளைக்கா? கும்பு இருக்கிற மாட்டு ஜல்லிக்கட்டுக்கு போச்சா கோழி கூடையில் விட்டுட்டு எழுதுதான். நான் மட்டும் ஃபர்ஸ்ட் நைட்டில் டைவ் அடிக்காமல் இருந்திருந்தா என் ரேஞ்சே வேற. காலம் கிடந்தேன் காணுதே. பூச சொன்னா பொட்டு வைக்கிறியடா, கை நிறைய அள்ளி பூசு. நான்லாம் அந்த காலத்துல எங்க ஆத்துக்காருக்கு அள்ளி பூசினேன் பாரு. அப்போ பூசினது என்ன அலம்பவே இல்லை போல் இருக்கு. ஏமாமா எதுக்கு இதெல்லாம்? அது எதுக்குன்னா ஆண்டி கிணத்துக்கு அம்பாரம் கணக்கு. ஏன் இந்த கேள்வி நீ அவங்ககிட்ட போய் கேட்குறேன்? இல்ல கொஞ்சம் அறுக்காம சொல்லுவானேன்னு. அறுத்து சொன்னாலே நமக்கு புரியாது, மறமட்டேன். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பரம்பரையாக வந்துட்டு இருக்கிற சடங்கு சம்பிரதாயம். இதெல்லாம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை தொடங்கினாதான் பொண்ணு மாப்பிள்ளையும் சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமா சௌக்கியமா இருப்ப அப்படின்னு பெரியவா வரமுறைப்படுத்தி வச்சிருக்கா. அங்க போய் முட்டி நிற்கக்கூடாது, ஜெட்டு வேகத்துல போகணும். ஆமா அது இல்லாமையும் போலாம். டேய் என்னது தேங்காய் என்னமோ கிரிக்கெட் பால் மாதிரி போட்டு பிடிச்சிட்டு இருக்க. உருட்டுல அவளால பிடிக்க முடியாம போனோம். நான்லாம் அந்த காலத்துல எப்படி உருட்டி இருக்கேன் தெரியுமா? உருட்டிட்டாலும் நான்லாம் அந்த காலத்துல எப்படி பிடிச்சிருக்கேன் தெரியுமா? பரிசத்துல மேய்க்கிறானே. ஆமா பாருக்கு பக்கம்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்து கொள்வது எப்படின்னு ஃபேமஸ் ரைட்டர் எழுதின புக்கு வாங்கி வச்சிருக்கேன். விட்டு படிக்க வச்சு பரீட்சை எழுத சொல்வீங்க போல இருக்கு. காயத்ரி, இந்த ஜலத்தை கொண்டு போய் பாரு ரூம்ல வச்சுட்டு வந்துடு. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. இல்லைப்பா எம்பராய்டெல்லாம் போட்டு எங்க புறப்பட்டுட்ட? மாமி இந்த ஜலத்தை பாரு ரூம்ல வச்சுட்டு வர சொன்னா. பாரு ரூம்லயா? ஜலமா? போ டைம் ஆயிடுத்து. குழந்தை முகத்துல வெக்கத்தை பாரு. நமக்கு தான் நடந்தது. என்ன ஃப்ளாஸ் பேக்கா? அதெல்லாம் இல்லையா? அதான் வெளியில நச்சுன்னு சவுண்ட் கேட்டுச்சு. அது அந்த ரூம் வாஸ்து சரியில்லை. வாஸ்தெல்லாம் நன்னா தான் இருந்துச்சு, நேக்கு வாஸ்து தான் சரியில்லை. இருக்கிறவா அள்ளி முடியறா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நன்னா போத்திட்டு தூங்குங்க. நன்னாதான் இருக்கா. புஷ்ஷுக்கும் 2 பொண்ணுங்க, கிளின்டனுக்கு 2 பொண்ணுங்க, இப்போ இருக்கிற ஒபாமாவுக்கு 2 பொண்ணுங்க. இவ யாருக்குமே வாரிசே கிடையாது. இவ எப்படிடா வாரிசு அரசியல் பண்ண போற? மாமா அங்க நம்ம ஊர் மாதிரி குடும்பம் அரசியல் பண்றது இல்ல. அதனாலதான் அவ அந்த லெவல்ல இருக்கா, நாம இந்த லெவல்ல இருக்கோம். கார்த்திக், ஒபாமா இந்தியாவுக்கு எப்படா வரார்? எனக்கு தெரியல மாமா. வேணும்னா அங்க போயிட்டு நான் போன் பண்ணி சொல்றேன், இல்ல மெயில் அனுப்புறேன். என்னோட அனுமானப்படி ஒபாமா இந்தியன்ஸுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பார். கரெக்ட். காலையில சாம்பார்ல உப்பு இல்ல, சட்னில உப்பு இல்ல, ராத்திரில எப்படியோ கோல்மால் பண்ணி சமாளிச்சுட்டால. ஆனா இதான் இன்னும் ஒளிஞ்ச பாடு இல்ல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சாம்பார்ல சின்ன வெங்காயம் அவரே இவ்வளவு அலப்பற பண்ணதில்ல. ஐயோ அதையும் பேசி அடுத்துறாதீரும், எங்களுக்கு காது கேட்கும். வெறுங்காயம் கொஞ்சம் தூக்கல்டா. என்னடா தம்பி கிளம்பிட்டா, நேரம் ஆயிடுத்தோ. சமாளிடா. எப்பவுமே தம்பி சுறுசுறுப்பான பையன். என்னடா அந்த ஜவ்வு கிஞ்ச மட்டும் வாயாடின்னு இருக்க? அது இல்ல மாமா. என்ன இல்ல மாமா? ஏண்டா இட்லி விட பொங்கலை பத்தி பேசுறதுக்கு இதான் நேரமா? அவள்லாம் வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சவா, நீ வாழ்க்கை ஆரம்பிக்க போறவன். நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நெஞ்ச நிமித்து சும்மா கிரேக்க வீரன் மாதிரி நீ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள நுழையும் போது பொண்ணு பொறுகலைக்கு போட வேண்டாமோ? என்ன மாமா சொல்றீங்க? அப்படி கேள்வி சொல்றேன். என் குருநாத வாத்சாயனன்னு ஒருத்தன் தான். அவன் காமசூத்திரம்னு ஒரு புக்கு எழுதிருக்கான். படிச்சிருக்கியா? விஷ்ணு, அமெரிக்காவில் அதெல்லாம் எங்க கிடைக்க போறது? அவ கையில மோதிரம் போட்டுருக்கான் இல்லையா, அந்த மோதிரத்தை தொடுற மாதிரி விரல பிடிச்சிருக்கான். வளையல் ஓட்டு இருக்கா பாரு, அந்த வளையல தொட்டு பாக்குற மாதிரி அவ கையை பிடிக்கணும். அதே நேரத்தில் நம்ம விரல் அவ இடுப்புல இடிக்கணும். அவன் செயின் போட்டுருக்கா பாரு, அந்த செயினை தொடுற மாதிரி. சூப்பர். வாழ்க்கையில உருப்படியா நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. நான் எங்கடா சொன்னேன்?
என் குருநாதன் பின்னிவிட்டானே, எங்கேயோ போயிட்டான். 4வது பக்கத்துல 3வது வரியில என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? என்ன வெடிய வெடிய மாமி கதை சொல்லி தூங்க வச்சது பத்தியா? ஏண்டா யாருகிட்ட எந்த நேரத்துல எதை பத்தி பேசுன்னு தெரியல. அவரே மாமிய மம்மி அக்கட மகான். உங்ககிட்ட இதெல்லாம் அவன் கேட்டானா? வாயை பிடிச்சி வடக்கு எடுத்துருண்டா போண்டா, ஜாக்கிரதையா. உங்க சண்டையில நான் இல்ல, என்ன விட்டுருங்கப்பா ப்ளீஸ். நான் கிளம்புறேன். குட் நைட். ஏய் ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு. மாமா நீங்க தூங்குங்க, நான் போறேன். குட் நைட். மாமா டெய்லி தான் தூக்குறாரு, நீ சொல்லி தான் தூக்க போறாரா? ஒரு நல்ல அட்வொகேட் கிடைச்சாருன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டுடு வேண்டாம். நீ காமெடி ப்ளீஸ் மாமா. அட போ. புடி புடியா சாபம் பண்ற சண்டால குத்துக்கலாட்ட நிக்கிறானே. உட்காருங்க. கார்த்திக், நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு மாமி சொன்னா. இல்ல வர வழியில பட்டாபியும் அத்தின் பேரும் அவளுக்கு வேலையே இல்ல, மடத்தனமா ஐடியா கொடுத்தாளாக்கும். ஐயோ அப்படி எதுவும் இல்ல, சும்மாதான். மாமி எதுவும் சொன்னாளா? அவ மாமி அவகிட்ட என்ன சொன்னாளோ அததான் என்கிட்டயும் சொன்னா. அவ மாமி என்ன சொன்னா? அத அவளோட மாமியாட்ட கேட்கணும். மோதிரம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, நாத்தள்ள தம்புச்சட்டியில வாங்கினது. ஓ, வளையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இதுவும் நாத்தள்ள தம்புச்சட்டியில வாங்கினதுதான். அங்கதானே செய்கூலி சேதாரம் கிடையாது? செய்கூலி இல்ல, சேதாரம் இனிமேதானே தெரியும். ஓ, உன் பட்டு சேலை நல்லா இருக்கு, அதுவும் நாதல தம்புச்சட்டியில வாங்கினதா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த காலத்துல கார்த்திக் நாத்தள்ள தம்புச்சட்டியில சேலையை வித்தா? உங்க பிரச்சனை என்ன? என்னை கட்டிக்கணும். அதுக்கு தானே அனுப்பினா.